ஹே எவ்ரிவன், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நம்மளுக்கு என்னென்ன ரிசல்ட் இருக்குது நம்ம வந்து பார்க்கலாம். அக்டோபர் 13ல் வந்து பார்த்திங்கன்னா 3 ரிசல்ட் இருக்குது. HCL டெக்னாலஜிஸ், ஆனந்த் ரதி வெல்த் அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் டயல். இது வந்து பார்த்திங்கன்னா நான் நிஃப்டி 500ல் இருக்கிற ஸ்டாக் மட்டும் ஃபில்டர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நிஃப்டி 500ல் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா 57 ஸ்டாக்குக்கு வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நிஃப்டி 100ல் வந்து 19 ஸ்டாக் கிட்ட வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ 14ஆம் தேதி வந்து பார்த்தோன்னா டெக் மகேந்திரா, ஐசிஐசிஐ லம்பார்ட், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் லைஃப், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, IREDA இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. இதில் டெக் மகேந்திராலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு 52 வீக் லோவில் தான் இருக்குது. 1 வீக் ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 4% வந்து கொடுத்துருக்கு. பர்சிஸ்டண்ட்டும் வந்து 5% மேலே கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா ஐடி எல்லாம் கொஞ்சம் ரிவர்சல் ஆகுறதுனால வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து 15ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 கம்பெனி வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சிஸ் பேங்க், IRFC, HDFC லைஃப், HDFC AMC, HDFC AMCலையும் ஏதோ சம் குட் நியூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம பாருங்கள். L&T ஃபினான்ஸ் ஹோல்டிங், ஓபராய் ரியாலிட்டி செக்டரில் இருக்குது. டாடா கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து 10% மேலெலாம் நல்லாவே ஏறிச்சு. அடுத்தது கேபிள் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற KEI வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் ரிட்டர்ன் 6% கிட்ட வந்து ஏறி இருக்குது. அடுத்தது 16ஆம் தேதி பார்க்கும்போது அகைன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4 கம்பெனி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனி ரிசல்ட் வந்தது. ஸோ 16ஆம் தேதி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நாள் தான். இன்ஃபோசிஸ், விப்ரோ, நெஸ்லே, ஜியோ ஃபினான்ஷியல், LTI மைண்ட்ரி, JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சையண்ட், ஜி என்டர்டைன்மெண்ட். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 10 கம்பெனி வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து தராங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 17ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 18 கம்பெனி, அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸு. ஸோ ரிலையன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீக்கெண்ட் அந்த ஃப்ரைடே முடிஞ்சு தருவாங்க. அது வந்து மண்டே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரிலையன்ஸ், JSW ஸ்டீல், பாலிகேப், ஹாவல்ஸ், L&T, பூனாவாலா ஃபின்கார்ப், தால்மியா பாரத், கிறிசில், டாடா டெக்னாலஜி, CESC, அட்டுல், பிலிப்ஸ் கார்பன், சியேட், ஜிண்டல்ஸா, இந்தியா சிமெண்ட், HFCL இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. HFCLலையும் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஆர்டர் வந்து அவங்க வந்து கெட் பண்ணியிருந்தாங்க. அடுத்தது 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 9 ரிசல்ட் வருது. எப்பவுமே இந்த ரிலையன்ஸ், HDFC பேங்க் எல்லாம் வீக்கெண்டு இல்லை வந்து ஃப்ரைடே மேலே வரும். அது வந்து பார்த்திங்கன்னா மண்டே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ மண்டே வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாள், தீபாவளி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல இம்பேக்ட் வந்து இருக்க போகுது இந்த வாரத்தோட ரிசல்ட் எல்லாமே. ஸோ இதில் HDFC பேங்க், ICICI பேங்க், அல்ட்ராடெக் சிமெண்ட், எஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க் ரிசல்ட்டும் நம்ம வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் எப்படி இருக்க போகுதுன்னு. ஃபெட்ரல் பேங்க், UTI AMC, J&K பேங்க் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரிட்டர்ன் வந்து தந்தது. ஃபெட்ரல் பேங்க்கும் IDFCயும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் 1 வீக்கில் நல்ல ரிட்டர்னே வந்து தந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்கமிங் வீக் வந்து பார்த்திங்கன்னா 57 கம்பெனியில் மேஜர் கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுற கம்பெனி. ஸோ இவங்க எல்லாம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்கன்னா மார்க்கெட் நல்லாவே வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.